அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே மூண்டுள்ள போர் இப்போது இந்திய சமையலறைகளையும் நேரடியாக பாதிக்க தொடங்கியுள்ளது. உலக எரிசக்தி வர்த்தகத்தின் உயிர் நாடியாக ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியுள்ளதால் வளைகுடா நாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு வரும் எல்பிஜி எனப்படும் சமையல் எரிவாயுவின் இறக்குமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த திடீர் தட்டுப்பாட்டை சமாளிக்கவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற பிரச்சினைகள் ஏற்படாமல் தடுக்கவும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இப்போது ஒரு பிரம்மாண்டமான அதிரடியான மாஸ்டர் பிளானை செயல்படுத்தியுள்ளது. இதுவரை இந்தியாவின் எல்பிஜி தேவையில் சுமார் 90% சவுதி அரேபியா, கத்தார், குவைத் போன்ற வளைகுடா நாடுகளில் இருந்துதான் இறக்குமதி செய்யப்பட்டு வந்தது. ஆனால் இப்போது அந்த நிலைமையை முற்றிலுமாக மாற்றி அமெரிக்கா, ரஷ்யா, நார்வே, கனடா மற்றும் அல்ஜீரியா போன்ற புதிய நாடுகளில் இருந்து எல்பிஜியை இறக்குமதி செய்ய இந்தியா ஒப்பந்தம் போட்டுள்ளது. இது ஒரே ஒரு பிராந்தியத்தை சார்ந்திருக்கும் ஆபத்தை குறைக்கும் ஒரு புத்திசாலித்தனமான ராஜதந்திர நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி நீண்டகால ஒப்பந்தங்களை மட்டுமே நம்பி இருக்காமல் ஸ்பாட் மார்க்கெட் எனப்படும் உடனடி சந்தையில் இருக்கும் எல்பிஜியை வாங்க இந்தியா தொடங்கியுள்ளது. ஸ்பாட் மார்க்கெட் என்பது தற்போதைய சந்தை விலையில் உடனடியாக எரிபொருள் வாங்குவதாகும். இது போர்க்கால அவசர நிலைகளை சமாளிக்க பெரிதும் உதவுகிறது. ஏற்கனவே 8 லட்சம் டன் எல்பிஜி இறக்குமதிக்கு இந்தியா ஆர்டர் கொடுத்துவிட்டதாகவும் இந்த சரக்குகள் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் இந்தியாவிற்கு வந்து சேரும் என்றும் அரசு அறிவித்துள்ளது. நாளொன்றுக்கு சுமார் 80,000 டன் எல்பிஜியை பயன்படுத்தும் இந்தியா உலகின் மிகப்பெரிய எரிசக்தி நுகர்வோர் நாடுகளில் ஒன்றாகும். இந்த சூழலில் வெளிநாட்டு இறக்குமதியை மட்டும் நம்பி இருக்காமல் உள்நாட்டு உற்பத்தியையும் இந்தியா 20% அதிகரித்துள்ளது. ஒரு நாளைக்கு 46,000 டன் எல்பிஜி இப்போது இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யப்படுகிறது. ஒருபுறம் ஹார்முஸ் ஜலசந்தியில் பதற்றம் நீடித்தாலும் மறுபுறம் மத்திய அரசின் இந்த தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய நடவடிக்கைகள் இந்தியாவில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுத்து கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதியை அளித்துள்ளது.